ஹலோ விவர்ஸ், டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் செப்டம்பர் 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு அப்புறமா இந்தியா முழுக்க சீராய்வு மனுக்கள் அந்தந்த மாநிலங்களில் அந்த தாக்கல் செஞ்சிட்ருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதல் மாநிலமாக செப்டம்பர் 30ஆம் தேதி சீராய்வு மனு தாக்கல் பார்த்திங்கன்னா பண்ணாங்க. அந்த மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறமா அதுக்குண்டான தீர்ப்பு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்னும் நடக்காமல் இருக்குது. ஹியரிங் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலை. இது பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த நீதிபதிகளோட அவங்களோட அந்த ரூம்குள்ளேயே பார்த்திங்கன்னா அது முடிஞ்சிடும். இது வெளியே பார்த்திங்கன்னா அந்த வாதாடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்காது. சீராய்வு மனு பார்த்திங்கன்னா படிச்சுட்டு மறுபடியும் அங்கேயே பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக கிடைச்ச அப்டேட் தெரிஞ்சுக்கிட்டது. அண்டு ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜனவரியில் ஒருக்கவும் அதுக்கப்புறம் ஜூலையில் டிசம்பர்லன்னு சொல்லிட்டு 3 டைம் பார்த்திங்கன்னா 2026 நடக்க இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆர்டிஇ சட்டம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன, உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பே அந்த ஆர்டிஇ சட்டம் அப்படிங்கிறது தான். அந்த சட்டம் என்ன, அந்த சட்டத்துக்கு கீழே யாரெல்லாம் வராங்க, இந்த எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா ரத்தாகிறதுக்கு சான்சஸ் இருக்கா, இப்போ உச்சநீதிமன்றம் சீராய்வு மனுவை விசாரித்து அதுக்கு பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்க போகிறாங்க, அது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஆர்பி சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்டிஇ சட்டம் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு முக்கியமான சட்டமாகும். இது 2009ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு 2010 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்தது. இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, 6 முதல் 14 வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கப்பட வேண்டும். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இரண்டுமே இதை கடைபிடிக்க வேண்டும். தனியார் பள்ளிகள் தங்களது இருக்கைகளில் 25% இடங்களை ஏழை மற்றும் பின்தங்கிய குடும்ப குழந்தைகளுக்கு ஒதுக்க வேண்டும். கல்வித்தரம், ஆசிரியர் தகுதி, பள்ளி வசதிகள் போன்றவற்றுக்கும் தரநிலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. குழந்தைகளை தேர்வில் தோல்வியடைந்ததற்காக வெளியேற்றக்கூடாது. அவர்கள் கல்வி முடியும் வரை பள்ளியில் இருக்கும் உரிமை உண்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தனியாரில் இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களும் சரி, அரசில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் சரி, அரசு உதவி பெறும் பள்ளியும் சரி, அரசு உதவி பெறா பள்ளியும் சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 4 வகையான பள்ளிகளுமே இந்த சிறப்பு கல்வி சட்டத்துக்கு அப்புறமா ரைட் டு ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், கல்வி உரிமை சட்டம், இதுக்கப்புறமா நிறைய பள்ளிகள் அந்த சட்டத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா வருவாங்க. சில தனியார் பள்ளிகள், சில அரசு உதவி பெறும் பள்ளிகள் அல்டிமேட்டாக வந்துடும். அரசு உதவி பெறாத சில பள்ளிகளும் பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே வந்துடுவாங்க. இதனால் பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த தீர்ப்புனால் அந்த சட்டத்தின் மூலமாக யாரெல்லாம் இதனால் நேரடியாக பாதிக்க போகிறாங்க, அவங்களில் யாரெல்லாம் இந்த ஸ்பெஷல் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டது பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் செப்டம்பர் 1 தீர்ப்பு குறித்த முழு விவரங்கள் பார்த்திங்கன்னா, உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் திவாங்கர் டட்டா அண்ட் மன்மோகன் செப்டம்பர் 1, 2025 அன்று வழங்கிய தீர்ப்பு நாடு முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு, குறிப்பாக பணிமூப்பு மிக்க ஆசிரியர்களுக்கு டெட் தகுதி குறித்த கட்டாய விதியை அமல்படுத்தியது. டெட் கட்டாயம்: ஆசிரியர்கள் பணிபுரிய வேண்டுமானால் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாகும். இது ஆர்டிஇ சட்டம் 2009 ரைட் டு எஜுகேஷன் ஆக்டின் கீழ் தேசிய தரநிலையை உறுதி செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது. பணி ஓய்வுக்கு 5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள ஆசிரியர்கள்: பணி ஓய்வு பெற்ற 5 ஆண்டுகளுக்கு மேல் கால அவகாசம் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் இந்த தீர்ப்பு வெளியான தேதியிலிருந்து 2 ஆண்டுகளுக்குள் டெட் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். தவறினால் அவர்கள் கட்டாய ஓய்வு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பெற நேரிடும் மற்றும் ஓய்வூதிய பலன்கள் மட்டுமே வழங்கப்படும். பணி ஓய்வுக்கு 5 ஆண்டுகளுக்கு குறைவாக உள்ள ஆசிரியர்கள்: பணி ஓய்வு பெற 5 ஆண்டுகளுக்கு குறைவாக கால அவகாசம் உள்ள ஆசிரியர்களுக்கு டெட் தேர்ச்சி பெறுவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. அவர்கள் ஓய்வு பெறும் வரை பணியை தொடரலாம். ஆனால் அவர்கள் டெட் தேர்ச்சி பெறாமல் இருந்தால் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாது. இப்போ அந்த 5 இயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு வெறும் 5 இயர்ஸ் இருக்கவங்க இந்த டெட் எக்ஸாம் எழுதணும், கிளியர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க அந்த 5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த 5 இயர்ஸில் அவங்களுக்கு ஏதாவது ரிட்டையர்மெண்ட் சான்சஸ் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா, இதுக்கப்புறமா அந்த ப்ரொமோஷன் சான்சஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்காது. அவங்க அந்த 5 இயர்ஸும் என்ன கிரேடில் இருக்காங்களோ அதே கிரேடில் ஒர்க் பண்ணிட்டு தான் பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகணும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் அந்த ஃபைனல் 5 இயர்ஸில் தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காவல்துறையில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் எடுத்துக்கங்க, பிசி ஆகி அவங்க ஹெட் கான்ஸ்டபிள் ஆகி அவங்க ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு சிலர் தான் பார்த்திங்கன்னா அந்த சப் இன்ஸ்பெக்டர் அளவுக்கு பார்த்திங்கன்னா போவாங்க. அந்த ப்ரொமோஷனுமே அவங்க அந்த 30 வருஷம் 35 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ அந்த சர்வீஸில் எந்த ஒரு பிளாக் மார்க்குமே அவங்க பேரில் இல்லாமல், எந்த ஒரு குற்றச்சாட்டும் அவங்க மேலே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அதை கொடுப்பாங்க. அதில் அவ்வளோ விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் டீச்சர்ஸ்க்கும் சில ப்ரொமோஷன் அவங்க ரிட்டையர்ட் ஆகிற அந்த ஏஜில் பார்த்திங்கன்னா கிடைக்கலாம். ஒரு ஏஹெச்எம் ஆகிறது, அந்த மாதிரி சில விஷயங்கள் கிடைக்கலாம். பட் அதுவுமே நீங்கள் இந்த மாதிரி இப்போ டெட் தேர்ச்சி பரலனா உங்களுக்கு நீங்கள் நார்மலாக என்ன கிரேடில் இருக்கீங்களோ அதே கிரேட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிடுவீங்க. உங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் சான்சஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. தாக்கமுள்ள பள்ளிகள்:
இந்த உத்தரவு அரசு பள்ளிகளின் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் எய்டட் ஸ்கூல்ஸ், அரசு உதவி பெறாத பள்ளிகள் அன்எய்டட் ஸ்கூல்ஸ் மற்றும் தனியார் பள்ளிகள் பிரைவேட் ஸ்கூல்ஸ் என ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் வரும் அனைத்து பள்ளிகளுக்கும் பொருந்தும். சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு கிளாஸ் 1 to 8 வரை ஆர்டிஇ சட்டம் பொருந்துமா என்ற கேள்வி மேலும் விரிவான விசாரணைக்காக பெரிய அமர்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தனியார் ஆசிரியர்கள் மீதான தாக்கம் மற்றும் சிறப்பு டெட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ தனியார் ஆசிரியர்கள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள்? உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளைப் போலவே ஆர்டிஇ சட்டத்தின் கீழ் வரும் அனைத்து தனியார் பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் பொருந்தும். பணி ஓய்வுக்கு 5 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள டெட் தேர்ச்சி பெறாத தனியார் பள்ளி ஆசிரியர்களும் 2 ஆண்டுகளுக்குள் டெட்டில் தேர்ச்சி பெற வேண்டும். தவறினால் அவர்களின் பணி நீக்கம் செய்யப்படலாம். இதனால் தமிழ்நாட்டில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இரண்டிலும் பணிபுரிந்த லட்சக்கணக்கான டெட் தகுதி பெறாத ஆசிரியர்கள் இந்த தீர்ப்பால் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசின் சிறப்பு டெட் தேர்வை தனியார் ஆசிரியர்கள் எழுதலாமா? தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள 3 சிறப்பு டெட் தேர்வுகள் ஜனவரி, ஜூலை, டிசம்பர் 2026 முதன்மையாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்களுக்காக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த தேர்வின் நோக்கமே உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் தங்கள் பணியை தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பளிப்பதாகும். எனினும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் இந்த சிறப்பு டெட்டை எழுத அனுமதிக்கப்படுவார்களா என்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலேயே தெளிவு கிடைக்கும். தற்போதுள்ள அரசு ஆணை சர்விங் செகண்டரி கிரேட் அண்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் என்று மட்டுமே குறிப்பிடுகிறது. அது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களை குறிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாமே பார்த்துட்டோம். இந்த ஸ்பெஷல் டெட்டு, ப்ரைவேட் டீச்சர்ஸ் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, ப்ரொமோஷன்ஸ் பற்றி. இப்போ நார்மலாக பிஎட், டிஎட் முடிச்சவங்களுக்கு இயர் பை இயர் நடக்கிற டெட் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். சிறப்பு டெட் தேர்வுகள் அறிவிக்கப்பட்டாலும் சாதாரண டெட் தேர்வும் தொடர்ந்து நடைபெறும். டிஆர்பி வருடாந்திர டெட் தேர்வை வழக்கமாக நடத்துகிறது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சிறப்பு டெட் தேர்வுகளை நடத்துவதுடன் சாதாரண டெட் தேர்வுகளையும் நடத்தும் என்று அறிவித்துள்ளது. சிறப்பு டெட் தேர்வுகளானது சாதாரண டெட் தேர்வுக்கான தேதிகளுடன் சேர்த்தே நடத்தப்பட உள்ளதாக கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இது புதிய ஆசிரியர்களுக்கான வழக்கமான டெட் மற்றும் பழைய ஆசிரியர்களுக்கான சிறப்பு டெட் என இரண்டும் தொடர்ந்து நடத்தப்படும் என்பதை காட்டுகிறது. ஸோ 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் அப்படிங்கிறத நடத்துவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இப்போ காமனாக அந்த ஜென்ரல் எழுதக்கூடிய அந்த எக்ஸாமினர்ஸ்க்காக நவம்பர் 15, 16 டெட் எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதேமாதிரி அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இப்போ நடத்திட்டு உடனே ஜனவரி மாதமே டெட் எக்ஸாம் அவங்களுக்கு நடத்த மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு டெட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர் சமயத்தில் தான் வருஷ கடைசியில் நடத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ஜனவரியில் நடக்கக்கூடிய டெட் தேர்வு பார்த்திங்கன்னா முழுக்க அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்களுக்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் அது எழுதலாமா எழுதக்கூடாதுங்கிறத நவம்பர் மாதத்தில் டிஆர்பி சைட்லேருந்து வெளியிடக்கூடிய அந்த அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலும் டிஆர்பி சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.